வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம அலசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க பகுதி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் தனி தொகுதியில் துறையூர் நகராட்சியில் இருக்கிறோம். இந்த நகராட்சியில் முக்கியமாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த நகராட்சியில் இருக்கக்கூடிய பேர் நிலையத்துக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த சின்ன ஏரி, சின்ன ஏரியா இருந்தாலும் அது இந்த பகுதியில் வந்து பலாயிரக்கணக்கான விவசாய மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா இருந்திருக்கு முன்னாடி 20-25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் தற்போது வந்து இது ஏரியா இல்லாம ஒரு சாக்கடை நிரம்பிய ஒரு குட்டையா தான் இருக்குது. காரணம் என்னன்னா, பல்வேறு குப்பைகளாலும் சாக்கடையினாலும் மருத்துவ கழிவுனாலும் இந்த பகுதி வந்து நிரப்பப்பட்டிருக்கு. இங்க பார்த்தாலே தெரியும், பிளாஸ்டிக் அதிகமா இங்க இருக்குது. முக்கியமா வெளிநாட்டு பறவைகள் அதிகமா வந்து போகக்கூடிய ஏரியாவா இருக்குது. இந்த பகுதி கடந்த 20-25 வருஷத்துக்கு மேல இப்படியே தான் இருக்குது. பல முறை மக்கள் கோரிக்கை வச்சோம், பல முறை வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. காரணம் என்னங்கிறது மக்கள்கிட்ட கேட்கணும். இன்னும் இது தவிர என்னன்னா, இந்த பகுதியில இந்த சின்ன ஏரிக்கும் இந்த சார்ந்து இருக்கக்கூடிய பெரிய ஏரிக்கும் ஒரு கமிட்டிக்கான தலைவர் நியமிச்சிருக்காங்க. அது ஆளுங்கட்சியா இருந்த முன்னாடி வந்து திமுக ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் கடந்த ஒரு வருடங்களா அந்த குழு அமைக்கப்பட்ட பிறகு எந்த நடவடிக்கை இல்லை. இன்னும் அந்த ஏரி அப்படியே தான் இருக்குது. இதுக்கு என்ன மாற்று வழி, இந்த ஏரியை பயன்பாட்டு கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள்ல கேட்கலாம். வணக்கம்ண்ணா. இந்த ஏரிகள் என்ன பிரச்சனை இருக்கு, எதனால இந்த பிரச்சனை வந்திருக்குது, இதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன நினைக்கிறீங்க? அந்த ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி குடிநீருக்கான போர் போட்டு இந்த நகராட்சிக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க. அது பராமரிப்பு இல்லாததுனால இங்கே பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, பச்சைமலையிலேருந்து மழை பெஞ்சாக்க பெரிய ஏரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரி ரொம்பின பிறகு அந்த ஏரி வலிஞ்சு தண்ணி இங்கே வந்துடும். அதுக்காக தான் இந்த ஏரி வச்சுருந்துருக்காங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, நகராட்சி விரிவடைகிறதுனால மருத்துவ கழிவு, குப்பை இந்த மாதிரியான போடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாயிடுச்சு. அதை மறுபடியும் பராமரிச்சதுனால இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. பராமரிப்பு இல்லாத காரணத்தினால இதுக்கு ஒரு குப்பை கொட்டுற ஒரு ஏரியாவாக மாறிடுச்சு. மறுபடியும் அப்படியே கிடக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பாதாள சாக்கடைன்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு, பாதாள சாக்கடையில் உள்ள கழிவு நீர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சின்னேரியில் கலக்கிற விதமாக கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. இதுதான் முதல்ல வந்து இந்த சின்னேரி வந்து சீர்கேடு ஆகிறதுக்கான சூழ்நிலைகள். இதுதான் இந்த பிரச்சனை எவ்வளவு வருஷமா இருக்குது? கிட்டத்தட்ட 20 வருஷம் பக்கம் அந்த பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து எல்லாருமே பராமரிப்பு பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை சூழ்நிலை வந்தாலும் அதுக்கான நடவடிக்கை யாருமே இது வரைக்கும் எடுக்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கும்? இந்த ஏரி பயன்பாட்டில் இருந்திருக்குது, இப்போ கழிவு அதிகமா கலக்கக்கூடிய ஒரு பகுதியா மாறி இருக்கு. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சில கட்சி பொறுப்பாளர்களாகவும் இருக்கலாம், அதுக்கு உட்பட்ட நகராட்சியில உள்ள அதிகாரிகளாகவும் இருக்கலாம். ஏன்னா இதுக்கான அவங்க தான் சொல்யூஷன் சொல்லணும். பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா அவங்க தான் அதை முயற்சி எடுத்து செஞ்சு கொடுக்கணும். பொதுமக்களுடைய கோரிக்கை மட்டுமே வைக்க முடியும். இதுக்கு வந்து தனியா ஒரு தனிநபர் குழுவை அமைச்சு இதுக்கான தலைவரை உருவாக்கி இருக்கிறாங்க கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்க கேட்டால் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஒன்றும் தெரியலைங்கண்ணா. அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க மேலாளனாச்சு இந்த சூழ்நிலைகளை வந்து ஓரளவு நீர்மட்டம் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த கழிவுகள்லாம் எடுத்திருக்கலாம். இது வரைக்கும் எடுக்கல. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தோம்னாக்க எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லலாம். இதுக்கு மாற்று ஏற்பாடு மக்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்று ஏற்பாடு என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வந்து தண்ணி வலிஞ்சு சில ஏரிகளுக்கெல்லாம் போகும், பாசனத்துக்கு நீர்மட்டம் உயரும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. கழிவு நீர்களுக்கு தனியாக ஒரு குளம் அமைச்சு பாதாள சாக்கடை மாதிரி ஒரு பூமிக்குள்ளே போய் அந்த தண்ணியெல்லாம் படியும்படி செஞ்சாங்க அப்படின்னா கழிவு நீர் தனியாக போயிடும். அந்த பெரிய ஏரி வலிஞ்சு தண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க சுத்தமான தண்ணியாக இருக்கும். இதை வந்து கழிவுகள்லாம் எதுவுமே உள்ளே போடாத அளவுக்கு நகராட்சி சுத்தமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுனாக்க இதில் வந்து இந்த படகுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பரிசல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ளே விட்டால் கூட அந்த கோடை காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களாம் விளையாட்டுக்கு வந்துச்சுன்னா அதெல்லாம் பராமரிப்பில் இருக்கும். நகராட்சிக்கு வருமானம் வரும். நிறைய விஷயங்கள் வந்து சுற்றுலா மயமாகவே காமிச்சிடலாம். அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து பராமரிப்பில் தான் இருக்குது. இப்போ இது தவிர வந்து இப்போ பாதாள சாக்கடை நிறைய கலக்க சொல்றீங்க. ஆனா கடந்த முறை வாக்குறுதியில் வந்து பாதாள சாக்கடை திட்டம் இங்கே நவீனப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க வாக்குறுதியில் கடந்த முறை திமுக. அது நம்ம பாதாள சாக்கடை திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்குதா? அதோட நிலைமை எப்படி இருக்கு? பாதாள சாக்கடை இப்போ சமீபத்தில் எல்லாம் நடைமுறை கொண்டுட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ நடைமுறை கொண்டு வந்ததுனால கழிவு எல்லாமே இதில் தான் வந்து சேருது. கழிவுகளை வந்து தனியான முறையில் கொண்டு போனால் தானே பாதாள சாக்கடை நவீனமயமாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ இது தவிர நம்ம பகுதிகளுக்கு குறிப்பாக இந்த துறையூர் பகுதிக்கு என்னென்ன வாக்குறுதிகள் கடந்த ஆட்சியில் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன நிறைவேற்றிருக்க முக்கியமான பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இந்த பக்கத்து வந்து கடைவீதி நிறைய இருக்குது. பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக புழங்குற இடம் இது. இதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையம் இருக்குது, அண்ணா பேருந்து நிலையம் இருக்குது. இந்த பேருந்து நிலையத்தை வந்து புதுப்பிக்கிற விதமாக சொல்லியிருந்தாங்க. புதுப்பிக்கிற விதமானாக்க இப்போ தான் வந்து ரீசெண்டாக
ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைச்சிருக்காங்க, டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பஸ் தான் நிற்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான முன்னேற்பு ஏற்பாடு எதுவுமே இல்லை வேற. அதனால் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையம் விரிவுபடுத்தலை. பேருந்து நிலையம் கட்டுறங்கிற பேரில் செய்கிறாங்க, விரிவுபடுத்தலை. அந்த இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டு வரதா சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு தகவல் எதுவுமே எங்கள் தொகுதியில் தெரியலை. பேச்சுவார்த்தையில் கூட வரல இது வரைக்கும். ஆனா கடந்த முறை நீங்க சொன்ன வாக்குறுதி முக்கியமா கல்லூரி, பேருந்து, இப்ப பேருந்து வந்து விரிவாக்க பணி போயிட்டு இருக்குது. இப்போ அதை சார்ந்து வேற ஏதாவது பிரச்சனைகள், அதாவது இந்த தொகுதியில வாக்குறுதிகளோ மக்களோட கோரிக்கை ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க. இதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா எஸ்டி மக்கள்னு சொல்லிட்டு மலைவாழ் மக்கள் இருக்காங்க. கிழங்கு பயிரிடுற எல்லாமே மேலே இருக்குது. அங்கேருந்து எல்லாருமே கீழே வராங்க. அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, மருத்துவ சுகாதார நிலையம் மேலேயே கேட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கேயே வந்து நிறைய மக்கள் கீழே வந்துட்டு போகிறதுக்குள்ள உயிர் சேதம் ஏற்படுது. அவங்களால அந்த சரியான நேரத்துக்கு வந்து மருத்துவமனைக்கு வர முடியலை. கீழே வந்துட்டாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான மருத்துவர் சரியாக இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால மேலேயே கேட்டிருந்தாங்க. அதுவும் அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான அந்த குடோன் ஒன்று ஏற்பாடு பண்ணுறதா சொன்னாங்க. அதுவும் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை. இதை சார்ந்து வளர்ச்சி திட்டங்களுக்கான அறிவிப்புகள் ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? இந்த இந்த பகுதி ஏதாவது வளர்ச்சி இருக்குதா? வளர்ச்சிகள்னு சொல்லணுன்னாக்கா அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, பேருந்து நிலையம் வேலை செய்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் வேலை நடக்கிற மாதிரி இருக்குது. சரியான முறையில் நடக்கலை, விறுவிறுப்பாக நடக்கலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை கல்லூரின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம காளிப்பட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடிக்கல் நாட்டியிருக்காங்களே தவிர அது நடைமுறைக்கு வருமா என்னங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ இந்த இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வரக்கூடிய இப்ப தேர்தல் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது, வரப்போகுது. தேர்தல் பிரச்சாரம் பல்வேறு வகையில பல்வேறு முனைகளை போயிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் தேர்தல் எப்படி எதிரொலிக்க போகுது? இப்போ வரக்கூடிய கட்சிகள், இப்போ ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கும், புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சிகளா இருக்கட்டும், இவங்க இந்த பிரச்சாரத்துல இந்த விஷயத்தை எப்படி எடுத்துட்டு போறாங்க? அதை பத்தி உங்களை பார்வை என்னவா இருக்கு? இது வரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையுமே நிறைவேற்றலைங்கிறதுனால பொதுமக்கள்கிட்ட நிறைய அதிருப்தி இருக்குது. முக்கியமாக சொல்ல போனாக்கா அந்த பேருந்து நிலையத்தினால நிறைய மக்கள் வந்து பாதிச்சிருக்காங்க. நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல், ஒரு பாத்ரூம் வசதி இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. சில பிரச்சனைகளுக்கு பிறகு பேருந்து இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. அந்த மாதிரி ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக சூரியன் கிட்டலேயே நின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை சின்னமாக வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எந்த அளவுக்கு போகுங்கிறது ஒன்றும் தெரியலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, இவங்களோட கோரிக்கைகள் இது வரைக்குமே செயல்படலை அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அதிருப்தி இருந்தாலும், இவங்களோட பரப்புரை போகும்போது இன்னும் மக்கள்கிட்ட சரியான முறையில் போய் ரீச் ஆகுது. மக்கள் எல்லாமே மாற்றத்தை விரும்புகிறாங்க. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய ஆட்கள் யாரா இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கணும்னு மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதுல யாருக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து போய் சேரும்னு நினைக்கிறீங்க? எப்படி அதை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டுட்டு போனாக்க நிறைய விஷயங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கிற சூழ்நிலைகள் தான் இப்போ மக்கள்கிட்ட நிலவிட்டு இருக்கு. இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தோம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, முக்கியமான துறையூர் சுற்றியுள்ள உள்ள பகுதியில் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டோம். நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய தேர்தலை எதிரொலிக்குன்னு நம்புறோம். இப்போ நம்மளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வணக்கம், உங்க பேர்? என் பேர் கோவிந்தராஜுங்க. உங்க தொகுதியோட எம்எல்ஏ யாருங்க? எந்த கட்சி சார்ந்தவங்க? ஸ்டாலின் குமாருங்க. முன்னாள் ஸ்டாலின் குமார். ஸ்டாலின் குமார் அவங்க கடந்த 10 வருஷத்துல நம்ம தொகுதிக்கு கொடுத்த வளர்ச்சி என்னென்ன, எல்லா விஷயங்களும் நிறைவேற்றிருக்காங்களா வாக்குறுதிகள்? நிறைய விஷயங்கள் நிறைவேற்றலைங்க. பொதுவாக வந்து எங்கள் ஊர் சுடுகாட்டுக்கு ரோடே கிடையாதுங்க. ம். அந்த ஆற்று ஓரத்துலேயே தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ம். ஒரு முள்ளு கூட வெட்டி தர்றதில்ல. ம். இது விஷயமா ஏற்கனவே வந்து நாங்கள் வீடியோ விட்டு மனு கொடுத்தோம். மனு கொடுத்து ஒன்றும் பண்ணலைங்க. மறியல் பண்ணுறோம்னு சொன்ன ஒரு பாடு வீடியோ வந்தார். வந்து பார்த்துட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொல்லிட்டு போனது தாங்க. இன்ன வரைக்கும் ரோடு கிடையாது. சுடுகாட்டுக்கு எந்த விதமான ஒரு கொட்டாயம் கிடையாது. எங்கள் ஊரில் ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷன்னு சொல்லி இருந்தாருங்க. அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் மறியல் பண்ணி அதெல்லாம் பிரச்சனை பண்ணும்போது அவர் வெளியில் அவருடைய பதவி காலம் முடிஞ்சு வர்றப்ப ஒரே ஒரு சீட்டை மட்டும் மேலே மாட்டி விட்டுட்டு இது மாதிரி சுடுகாட்டுக்கு வந்து நாங்கள் கொட்டாய் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அந்த கொட்டாய் எந்த விதத்துலையுமே ஒரு மாடு கூட நிற்காதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு மாடு கூட நிற்காது. மழை காலத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆற்றுல தண்ணி வந்தால் அவங்க அந்த பிரேதம் வைக்கிற இடத்து வரைக்கும் தண்ணி அதை தாண்டி கூட வந்துருங்க. பிரேதம் வந்து ஆற்றுல அரிச்சிட்டு போகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சுடுகாட்டு மேடையை வந்து உயர்த்தி பண்ணி கொடுத்து ரோடு வசதி செஞ்சு கொடுக்கணும். இது பொதுமக்கள் சார்பாக நான் உங்கள்கிட்ட வாயிலாக சொல்லிக்கிறேன். இப்போ
நம்ம தொகுதியில குறிப்பா நம்ம பகுதிகள்ல ம். தமிழக அரசு, மத்திய அரசு நிறைய திட்டங்கள் குடுத்துருக்காங்க. அந்த ம். திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு மக்கள சேர்ந்திருக்குதுங்க? மத்திய அரசு திட்டங்கள் ஒரு சில இதெல்லாம் சேர்ந்துருக்குங்க. நிறையா லோன்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு இது இருக்காங்க. நம்ம நம்ம ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்ன வரைக்கும் எந்த வருமான இதுவும் கிடையாது. உங்க தொகுதியுடைய எம்எல்ஏ பேரு தெரியுமா? அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்? ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ வந்து ஸ்டாலின் குமார், துறையூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ. ஸ்டாலின் குமார் அவங்க கடந்த 5 வருஷத்துல நம்ம தொகுதிக்கு, குறிப்பா இந்த துறையூர் பகுதிக்கு குடுத்த வாக்குறுதிகள் என்ன? அத நிறைவேற்றியிருக்காரா? மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குது? என்ன நிறைகுறைகள் இருக்கு? அவர் பொதுவாவே வந்து திமுக கழகத்தில வந்து சிஎம் அறிவிச்ச வாக்குறுதி வந்து கிட்டத்தட்ட 505. அதில 5 தொகுதி மொத்தத்திலே தமிழ்நாட்டுக்கே 5 தொகுதி வாக்குறுதி தான் அவங்க நிறைவேற்றிருக்காங்க. நீ துறையூர் சட்டமன்றத்துன்னு பார்த்தீங்கன்னா, அத ஒண்ணு கூட நிறைவேத்துன மாரி தெரியல. இப்போ தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு வந்து நிறைய திட்டங்கள் மக்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இலவச வீடுகள், இலவச கழிப்பறை, மக்கள் மருந்தகம், அதே மாரி வந்து நம்ம விவசாயிகளுக்கு ரூ. 6,000 பணம். இந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தவிர தமிழக அரசு வந்து மாணவர்களுக்கு குறிப்பா காலை உணவு திட்டம், பெண்களுக்கான மகளிர் விடியல் பயணம், இந்த மாரி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த பகுதிகள்ல அந்த திட்டங்கள் பற்றி மக்கள் மத்தியில எப்படி விழிப்புணர்வு இருக்கு? எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? அப்படி நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு மத்திய கவர்மெண்ட்லேருந்து இந்த விவசாயிகளுக்கு குடுக்கப்பட வேண்டிய இந்த ரூ. 6,000 வந்து மக்கள் மத்தியில நல்லா ரீச் ஆயிருக்கு. 2வதா சொன்னீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன மாரி எதுவுமே மக்களுக்கு ரீச் ஆன மாரி தெரியல. ஏற்கனவே அவங்க வந்து மகளிருக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ரேஷன் கார்டு அடிப்படையில வந்து எல்லாத்துக்கும் ரூ. 1000 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டும் தான் அந்த ரூ. 1000 குடுக்குறாங்க. அதுல வந்து அவ்வளவுக்கு மக்கள் வந்து திருப்தி அடைஞ்சதா தெரியல. இப்போ அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. உங்க தொகுதியில வந்து பல்வேறு போட்டி இருக்குது. அந்த போட்டியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? குறிப்பா இந்த பகுதியில இளைஞர்களோட வாக்கு எந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு? ஏன்னா புதுசா விஜய் வந்திருக்காங்க. நாம் தமிழர் சீமான் அவர் இருக்கிறாங்க. ஸோ இளைஞர்கள் வாக்கு சிதற வாய்ப்பு இருக்கா? இப்ப ஏடிஎம்கே, காங்கிரஸ் இருக்கிறாங்க. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 2026ல நினைச்சீங்கன்னாக்கா, இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் தான் வெற்றி வாகை சூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா திமுக ஆட்சியில ஒரு மகளிருக்கோ, ஒரு பெண்களுக்கோ சரியான பாதுகாப்பு, அணுகுமுறை எதுவுமே இல்ல. அதனால மக்கள்லாம் வந்து ரொம்ப விரக்தியில இருக்கிறாங்க. அதனால இந்திய கூட்டணி இருக்க அங்க வை அதனால இப்ப வந்து என்டிஏ கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் வேட்பாளர் எங்கெல்லாம் நிக்கிறாங்களோ, அங்கெல்லாம் இதுதான் வெற்றி பெறுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. இந்த பகுதி இளைஞர்களோட வாக்கு யார் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு? இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா, என்டிஏ கூட்டணியில வந்து கிட்டத்தட்ட இரட்டையில வேட்பாளரா நிறுத்தக்கூடிய இந்த இளைஞருடைய வாக்குகள் அவங்களுக்கு தான் போய் போய் ஏன்னா சேரும். புதுசா இப்ப விஜய் கட்சிக்கு நிறைய பேர் ஆதரவு தமிழ்நாடு முழுக்க ஆதரவு பெருகிட்டு வருது. இப்ப இளைஞர்கள் வாக்கு பெருவாரி அவங்களுக்கும் போக வாய்ப்பு இருக்குதா? இல்ல சீமான் அவர்களுக்கும் போக வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற வாட்டு ஒரு ஊர்ல வந்து ஒரு 10 இளைஞர்கள் இருக்காங்கன்னா, அதுல ஒரு 2, 3 தாவேகாவுக்கோ இல்ல இன்னும் 4, 5 நாம் தமிழருக்கு அப்படி போக தான் செய்யும். மீதி ஓட்டு வந்து கணிசமா மற்ற கட்சிகளுக்கு மத்த கட்சிகளுக்கு தான் போய் சேரும். இப்போ உங்களுடைய பகுதியில நீண்ட நாள் கோரிக்கை, மக்கள் கோரிக்கை என்னவா இருக்கு? ஏதாவது விஷயங்கள்னா சொல்லுங்க. நீண்ட நாள் கோரிக்கை வந்து துறையூர் சட்டமன்ற தொகுதியில மருத்துவக் கல்லூரி இல்ல. 2வது கண்ணனூர்ன்னு இதே சட்டமன்ற தொகுதி தான் அதுவும். அதுல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியான செயல்முறை இல்ல, விரிவாக்கமும் இல்ல. இப்ப ரீசென்ட்டா சொன்ன அப்படின்னா, போன ஒரு 20 நாளைக்கு முன்னால கூட சரியான மருத்துவர், நர்ஸ் இல்லாத காரணத்தினால 4 1/2 வயசு குழந்தையே இறந்துருச்சு. இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்.